உணவு தரமற்று இருந்ததால் கேண்டீன் ஊழியரை அடித்து பரபரப்பாக்கிய சிவசேனா எம்எல்ஏ தற்போது தென்னிந்தியர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. துணை முதலமைச்சர்களாக சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டேவும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவாரும் பொறுப்பு வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் சிவசேனா கட்சியின் புல்தானா சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் என்பவர் தென்னிந்தியர்கள் குறித்து சர்ச்சை கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார். மும்பையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆகாஷ்வாணி இல்லத்தில் தங்கி வரும் இவர் சில தினங்களுக்கு முன் தனது இல்லத்தில் அமைந்துள்ள கேண்டீனில் இருந்து உணவு ஆர்டர் செய்ததாக கூறப்படுகிறது. அதில் இவருக்கு வழங்கப்பட்ட உணவு தரமற்று இருந்ததால் சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே உடல்நிலை சரியில்லாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சஞ்சய் கெய்க்வாட் உடனடியாக கேண்டீனுக்கு சென்று கேண்டீன் ஊழியரை கடுமையாக தாக்கினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனையடுத்து எம்எல்ஏவுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இருப்பினும் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் இதுபோன்ற செயலை அவர் மீண்டும் செய்தால் நான் மீண்டும் அடிப்பேன் என்றும் எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தனியார் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த சஞ்சய் கெய்க்வாட், நான் பணியாளரை அடிக்கவில்லை, நான் மேலாளரை அடித்தேன். எனது முறை தவறாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய இலக்கு சரியாக இருந்தது. யாராவது இதுபோன்ற செயலை மீண்டும் செய்தால் மீண்டும் அடிப்பேன். ஷெட்டி என்ற ஒப்பந்ததாரருக்கு ஏன் ஒப்பந்தம் வழங்கப்பட்டது? அதற்கு பதிலாக ஒரு மராத்தி நபரிடம் ஒப்பந்தத்தை கொடுங்கள். நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். அவர்கள் நமக்கு நல்ல தரமான உணவை தருவார்கள். தென்னிந்தியர்கள் நடன பார்கள், பெண்கள் பார்கள் நடத்தி மகாராஷ்டிராவின் கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள். அவர்கள் நமது குழந்தைகளை சீரழித்து விட்டார்கள். அவர்களால் எப்படி நல்ல உணவை தர முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இச்சம்பவத்தை தொடர்ந்து கேண்டீன் உரிமையாளர் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. கேண்டீன் லைசன்ஸை ரத்து செய்துள்ளது. தென்னிந்தியர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததால் எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட்டுக்கு எதிராக பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் சட்டமன்ற உறுப்பினரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் இதற்கு முன்பு பல முறை சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவர்களுக்கு ரூபாய் 11 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதேபோன்று ஒரு புலியை வேட்டையாடி அதன் பல்லை மாலையாக்கி எனது கழுத்தில் அணிந்து கொண்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார். வடக்கில் இருக்கும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இதுபோன்ற சர்ச்சை பேச்சை பேசுவதும் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாசுதேவன்.